Hi everyone. மிக பெரும் சோக சம்பவமாக பாடசாலை மாணவர்கள் சென்ற வேன் புகையிரதத்துடன் மோதிய நிலையில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அதே போன்று 2 சிறுவர்கள் தனது தந்தையுடன் பாடசாலைக்கு சென்ற நிலையில் லொரி மோதியதன் ஊடாக அவர்களும் உயிரிழந்திருந்தனர். இந்த 2 சம்பவங்களும் இன்று இந்தியாவையே உலுக்கியிருந்தது. அதே போன்ற ஒரு சம்பவம் நேற்று இலங்கையில் 5 வயதுகளுடைய சிறுவன் திடீரென சுகையினமுற்ற நிலையில் உயிரிழந்திருந்தார். சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்த சிறுவனே மயங்கி விழுந்த நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்தியாவே உலுக்கிய மிக பெரும் சோக சம்பவங்கள் 2 இன்று பதிவாகியிருந்தது. தமிழ்நாட்டிலே இந்த 2 சம்பவங்களும் பதிவாகியிருந்தது. 2 சிறுவர்கள் தனது தந்தையுடன் பாடசாலைக்கு செல்லும் பொழுது லொரி ஒன்று பின்னால் வந்து மோதியதன் ஊடாக 2 சிறுவர்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தனர். இதே போன்று மிக பெரும் சோகமான சம்பவமாக பாடசாலை வேன் ஒன்று புகையிரதத்துடன் மோதியதன் ஊடாக 3 உயிரிழந்திருந்தனர். பாடசாலை மாணவர்கள் 3 இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். குறிப்பிட்ட வேனிலே 5 பேர் பயணித்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் 4 டிரைவர் உட்பட 5 பேரே இந்த வேனிலே பயணித்துள்ளனர். புகையிரத கேட்டிலே பணியாற்றியிருந்த ஊழியர் புகையிரதம் வருவதற்கு முன்னர் கேட்டினை மூடாத நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது. குறிப்பிட்ட ரயில்வே கேட் ஊழியர் தூங்கியதன் ஊடாகவே இந்த ரயில்வே கதவை மூடாத நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. நிமிலேஷ், ஷாருமதி, செலியன் என்ற 3 மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். சம்பவ இடத்திலே படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த மாணவர்கள் உயிரிழந்திருந்தனர். இது இந்தியா பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. மக்கள் ரயில்வே கேட் ஊழியரை தாக்கியிருந்தனர் என்றாலும் அதன் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றிருந்தனர். இந்த மிகப்பெரிய சோக சம்பவம் இன்று தமிழ்நாட்டிலே பதிவாகியிருந்தது. இதிலே முக்கியமான ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். வளர்ந்த நாடுகளிலே இவ்வாறான ரயில்வே கேட்டுகள் கிடையாது. அதற்கு பதிலான மேன் பாலங்களே அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இன்று வரைக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ரயில்வே கேட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ரயில்வே கேட்களிலும் அதிக அளவில் டிஜிட்டல் மயப்படுத்தப்படாத நிலையே இன்று வரைக்கும் காணப்படுகின்றது. இதனூடாக தொடர்ச்சியாக விபத்துக்கள், உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. அப்போது மாத்திரமே இது பேசு பொருளாக இருக்கின்றது. அதன் பின்னர் இந்த புகையிரத கடவைகள் அவ்வாறே தொடர்ச்சியாக இயங்குகின்றது. இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் தொடர் கதையாகவே காணப்படுகின்றது. எனவே இவற்றிற்கு தீர்வுகள் எட்டப்பட்டால் மாத்திரமே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எட்டப்படும். அதே போன்று இலங்கையிலும் மிக பெரும் சோக சம்பவமாக நேற்று 5 வயதுகளுடைய ஒரு சிறுவன் மித்தனிய பிரதேசத்திலே உயிரிழந்திருந்தார். சைக்கிளிலே விளையாடி கொண்டிருந்த சிறுவன் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். என்றாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சிகிச்சை வழங்கப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி குறிப்பிட்ட சிறுவனும் உயிரிழந்திருந்தார். என்றாலும் இந்த உயிரிழப்பிற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. எனவே இந்த குறிப்பிட்ட சிறுவனின் திடீர் மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக விசாரணைகள் நடாத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாக இளம் மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் கோர விபத்து சம்பவங்கள் ஊடாகவே இன்று 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.